அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஒரு பதிவு ஒன்று வைக்கிறதுக்கு விரும்புகிறேன். அதாவது ஓ லெவல் எழுதின ஒரு பிள்ளைன்னு பேரண்ட்ஸ் தான் நான் பேசுகிறேன். என்ன விஷயம்னு சொன்னால், நல்ல ஒரு விஷயம் முடிஞ்சு அதில் சில விஷயங்களுக்கு நாங்கள் அதை பற்றி ஒரு தாய் தகப்பன் மூலமாக நாங்கள் அதாவது நன்றி ஒன்று சொல்லலான்னு சொன்னால் அது அவ்வளோ ஒரு பொருத்தமாய்க்காதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன விஷயம்னு சொன்னால், எங்களோட பிள்ளைகள் நாங்கள் இந்த விஷயத்தில் அனுப்பின விஷயத்தை நாங்களும் பின்னுக்கு இருந்து இது என்ன இது நடக்குதுன்னு பார்த்தா மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு விழிப்புணர்வு கொண்டு கொடுத்திருந்தீங்க எங்கள் பிள்ளைகளுக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். என்ன விஷயம்னு சொன்னால், இன்றைக்கு வந்து அதாவது ஒவ்வொரு இயக்கங்களில் எப்படின்னு சொன்னால் 5000 ரூபா 10,000 ரூபா எடுத்து தான் இந்த விஷயத்தை செஞ்சாங்க. இந்த நிலையிலும் இவ்வளோ கஷ்டமான நிலையிலும் எங்களுக்கு ஃபினான்ஸ் பிரச்சனை ஆகிக்கிற நேரத்தில் கூட இதை ஒரு ஃப்ரீயாக, அதாவது ஒரு சமம் எடுக்காமல் இந்த விஷயத்துக்காக முன்னுக்கு வந்து இந்த ஜமாத் மூலமாக செஞ்சதுதான் நான் அதுக்காகத்தான் நினைக்கிறேன். அதாவது தௌஹீத் ஜமாத் மூலமாக இதை ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் இதை வழிநடாத்தி இதை செஞ்சது சரி. ஒரு மனசுக்கு ஒரு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இந்த விஷயம். அதுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன்னு எனக்கே தெரியாமல் இருக்குது. என்னன்னு சொன்னால், நான் பார்த்தேன் ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் நீங்கள் கொடுத்திருந்த அந்த நல்ல ஒரு கைட்லைன் கொடுத்துருந்தீங்க. ஏன்னா எல்லா விஷயங்கள்லையும் மார்க்க விஷயத்துலையும் உலகத்தில் நாங்கள் எப்படி இன்னும் முன்னுக்கு அவங்கள கொண்டு போகணுன்ற விஷயங்களை பற்றி நல்ல விஷயங்களை நான் வந்து நேரம் விசாரித்து பார்த்தேன். அதில் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு அதாவது கைட்லைன் ஒன்று நீங்கள் கொடுத்துக்கிறீங்க. அதுக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கொண்டு இதை ஏற்பாட்டு குழு யார் இருக்கிறீங்கன்னு எனக்கு இதில் அதாவது தௌஹீத் ஜமாத்தில் அதாவது மேலேருந்து கீழே வர காட்டி உள்ளவங்க வர காட்டி இதுக்கு கஷ்டப்பட்ட மாதிரி இதுக்கு விளங்குது. அது அவ்வளோ பேருக்கும் நாங்கள் அதாவது எங்களோட தாய் தகப்பன்ற இதில் நாங்கள் மனப்பூர்வமாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறதோட அடுத்தது வந்து எங்களை இந்த புள்ளியோட கூட்டிகிட்டு போயிட்டு அழகான முறையில் கொண்டு வந்து விட்ட எல்லாத்துக்கும், அதாவது தனித்தனியாக இதுக்கு தேங்க்ஸ் பண்ணலாம். சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், எங்களோட கியாசோ அதாவது அக்குரண கிளை தலைவர் அவரோட நேரங்களை ஒதுக்கி அவர் அந்த பஸ் அண்டையை கூட்டிகிட்டு போன மாதிரி, அதே மாதிரி எங்கட கிளைகளையும் உள்ள கிளை நிர்வாகி அவ்வளோ பேரும் இதுக்கு முன்னுக்கு வந்து அண்டையிலேருந்து இதுக்கு ஒரு 2 கிழமை மாதிரி அவங்க மிச்சம் கஷ்டப்பட்டாங்க. இது எப்படி அனுப்புறது, இது என்ன என்று அது மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக நாங்கள் எல்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தை செஞ்சு முடித்தேங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இதை மாதிரி விஷயங்கள் இன்னும் நடக்கணுன்ற நாங்கள் துவா செஞ்சுக்கிறோம். எங்களாலும் செய்யக்கூடிய உதவிகள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நிச்சயமாக தருவோம். அல்லா இருக்கிற ஃபேலாக இதை மாதிரி நான் தேங்க்ஸ் பண்ணது ஃப்ரீயாக இதை செஞ்சதுக்கு. ஏன்னா மிச்சம் இடத்துல வந்து சல்லி எடுத்துக்கொண்டு தான் செஞ்சாங்க. இது ஃப்ரீயாக இது செஞ்சது இந்த விஷயம் போகணும். இதை தலைமைத்துவத்துக்கும் இந்த விஷயம் போனால் தான் விளங்கும். ஏன்னா நாங்கள் தேங்க்ஸ் பண்ணணும். எல்லா தாய் தகப்பனும் இன்றைக்கு பாருங்கள் ஒரு பிள்ளைய அனுப்பிக்கொள்ளலாம் மிச்சம் பேர் இருக்கிறாங்க. அதாவது எங்களோட குரூப்பில் கூட மிச்சம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் கூட ஒரு பிள்ளை அதில் போகுது. சரியா? அப்போ எப்படியோ போனாங்க தானே. அப்போ அவங்க ஆசைப்பட்ட இடத்துக்கு போயிட்டு அதை என்னமோ அதோட தலையில் நல்ல ஒரு விஷயத்தொண்ட ஏற்றி கொண்டு வந்ததுக்கு அப்போ அது மாதிரி அந்த கலநிலத்தை உருவாக்கின எல்லாத்துக்கும் நான் நன்றிகளை சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.